திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற 2026 சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடன் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவுவார் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. 200 தொகுதிகளில் திமுக தனித்தே வெற்றியிடும் என்று கூறியிருந்த ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது அரசியல் நிலவரம் என்னவென்று திமுகவின் தலைவருக்கு தெரியவில்லை. யாரோ கொடுக்கின்ற தகவலை தெரிவித்து கொண்டிருக்கின்றார். மும்முனை போட்டி, குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நாளுக்கு நாள் வாக்குகளது அதிகரிப்புகளும் ஆதரவுகளும் மிக பெரிய அளவில் வரவேற்பை தமிழக மக்களிடம் பெற்று கொண்டிருக்கிறது. அதே சமயம் திமுகவின் செயல்பாடுகளும் மக்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான விமர்சனமும் திமுகவிற்கு எதிராக அமைந்து கொண்டிருக்கிறது. கடைசி நேரத்தில் அதிமுகவுடன் விஜய் அவர்கள் கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டால் அதற்கு விஜய் அவர்கள் சம்மதம்தான் தெரிவிப்பார். அதேபோல் 2021 சட்டசபை தேர்தலில் எப்படி எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் திமுகவின் நிலைமை மாறியதோ அதே நிலைமை 2026 சட்டசபை தேர்தலிலும் திமுகவின் நிலைமை மாறும் என்ற தகவலை நம்மால் உறுதியாக கூற முடியும். 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவாக 13 கட்சிகள் தற்பொழுது இருக்கலாம். தேர்தல் நெருங்கும் பொழுது திமுகவின் கூட்டணிகள் சுக்குநூறாக உடைக்கப்படும் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் 2021 சட்டசபை தேர்தலில் 3.5% வித்தியாசத்தில் தான் வெற்றியடைந்தது. அதற்கு மிக முக்கியமான காரணம் சிறுபான்மையினர்களது ஓட்டுக்கள் தான். ஆனால் இந்த முறை சிறுபான்மையினர்கள் திமுகவிற்கு எதிராகத்தான் ஓட்டுக்களை செலுத்துவார்கள். பயம் திமுகவின் தலைமைக்கு வந்துவிட்டது. அச்சம் காரணமாக மக்களிடம் பணத்தை கொடுத்து சரிகட்டி விடலாம் என்பதற்காக ஒரு தொகுதிக்கு 100 கோடி வரை செலவு செய்வதற்கு முன்வந்திருக்கிறார் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் மக்களிடம் எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் இனி திமுக ஆட்சியை கைப்பற்றாது. எப்பொழுதுமே மக்கள் திமுகவிற்கு ஒரு முறைதான் வாய்ப்புகளை கொடுப்பார்கள். அந்த ஒரு முறையும் திமுக பல கோடிகள் ஊழலை செய்து கொண்டுதான் இருக்கும். இந்த முறையும் அதைவிட பல மடங்கு ஊழல்களை செய்துவிட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையிலும் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமலும் மக்களை முட்டாளாக்கும் நோக்கத்துடன் திமுகவின் தலைவர் செயல்பட்டதன் காரணமாக 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவிற்கு எதிராக அதிமுகவுடன் விஜய் அவர்கள் கைகோர்ப்பார். வருகின்ற விஜய் அவர்களது மாநாடு வெற்றிகரமாக மாறும் என்றும் விஜய் அவர்களது திருமண நாளில் பிரம்மாண்டமான அறிவிப்புகள் ஒன்று வெளியாகும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் திமுகவிற்கு எதிராக இருப்பதால் நிச்சயம் மக்கள் திமுகவிற்கு எதிராக ஓட்டுக்களை செலுத்தி ஆட்சி இழக்க வைப்பார்கள் என்ற தகவல் சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.